வெல்கம் டு எஸ் அகாடமி. இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் கல்பாக். சரிங்களா, நமக்கான எஸ்ஐக்கான கிளாஸு ரெகுலராக போயிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்ச் 1லேருந்து நமக்கு அட்மிஷன் ஃபர்தராக போயிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போத்துலேருந்து ஆஃப்லைன் கிளாஸ் நமக்கு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ மார்ச் வந்துருச்சு. மார்ச் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்காட்டா என்ன பண்ண முடியாது, நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வந்துடும். அதனால் சீக்கிரமாக படிங்க. கிளாஸ் நம்ம தரப்புலேருந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா, பாருங்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் பாதுகாப்பு 8th இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னால். பகுதி 1 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பகுதி 2. சரிங்களா, காற்றுச்சூழல் மற்றும் வனம் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகம் மூலம் 1969ஆம் ஆண்டு இந்தியாவில் IUCN என்ற மாநில உறுப்பினரானது. IUCNல என்ன பண்ணியிருக்க, மாநில உறுப்பினராக ஆயிருக்கு இந்தியா. சரியா, எந்த வருஷம்? 1969. இப்போ அந்த 1969 என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, IUCN இந்திய நாட்டு அலுவலகங்கள் 2007 புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. இணைஞ்சு உறுப்பினராக இணைஞ்சது என்னன்னா 1969. அலுவலகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு. சரிங்களா, நான் ஆல்ரெடி பார்ட் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா, கார்பெட் தேசிய பூங்கா எங்க உள்ளது? உத்தரகாண்ட். எந்த வருஷத்துல இது பண்ணியிருக்காங்க? 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷ் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் 1984. அதுல இருந்து செயல்பட்டு வருது. சரிங்களா, அடுத்து மாநில பூங்கா பாருங்க, கிண்டி தேசிய பூங்கா இங்கே இருக்கு, சென்னையில் இருக்கு, 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் 1989. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா என்னது? நீலகிரி 1990. அடுத்து பாருங்க, வனவிலங்கு சரணாலயம். நம்ம பூங்கா பார்த்தா அடுத்து வனவிலங்கு சரணாலயம் பாருங்க. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனியில் இருக்கு, 2016 இருந்து. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னையில் இருக்கு, 1991 இருந்து. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் இங்கே இருக்கு, திருநெல்வேலியில் இருக்கு. அடுத்து சாம்பல் நிற அணை வனவிலங்கு வந்து விருதுநகர்ல இருக்குப்பா. வேடந்தாங்கல் மற்றும் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. உயிர்கோளத்தின் பெயர். சரிங்களா, உயிர்கோளப்பட்டவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உள்ளத மாநிலங்கள் வழியாக பார்த்துருக்கோம். நந்தாதேவி. நந்தாதேவி எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேசம். நோக்ரெக் மேலே நோக்குடா அப்படின்ற மாதிரி மேகாலயா. மனாஸ் அஸ்ஸாம். இது இந்த வருடத்துக்கான எஸ்ஐ கொஸ்டின் வந்துச்சு. மனாஸ் எல்லாரும் நான் வருதா? எஸ்ஐ கொஸ்டின்ல நமக்கு இந்த வாட்டி கேட்ட கொஸ்டின் 2023 மனாஸ் எங்கே இருந்ததுன்னா அஸ்ஸாம். அப்போ என்ன பண்ணோம், இந்த பாடம் கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும். நம்ம இந்த மாதிரி தாவரம் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு வராதுன்னு போயிருக்கோம். ஆனால் இதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம். மன்னார் வளைகுடா ராமநாதபுரம் தமிழ்நாடு. நீலகிரி தமிழ்நாடு. நிக்கோபார் தீவு மற்றும் சிம்லிபால் அந்தமான். நிக்கோபார்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம், சிம்லிபால்னாலும் அந்தமான். உலகின் மிக பழமையான மிருக காட்சி சாலை, அதாவது ரொம்ப பழமையான மிருகாட்சி சாலை 1759 இருக்கு, சோகன்புரம். சரியா, உலகின் மிக பழமையான மிருகாட்சி சாலையான சோகன்புரம் வியன்னாவில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் மிருகாட்சி சாலை 1800ஆம் ஆண்டு பரச்சாபூரில் நிறுவப்பட்டது. உலக அளவில் பார்த்தோம்னா சோகன்புரம், அதே இந்தியாவில் பார்த்தோம்னா பரச்சாபூரில் நிறுவப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய விதை வங்கி, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விதையெல்லாம் சேமித்து வச்சிருக்கக்கூடிய வங்கி எங்கே இருக்கு? இங்கிலாந்துல இருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம். இந்த சட்டங்களை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 விதிகளின்படி ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, 1897 எங்கள் ஊமை நண்பர் லீக். பாருங்க, எங்கள் ஊமை நண்பர் லீக் என்று நிறுவப்பட்ட தொண்டு நிறுவனம் தான் என்னது? ப்ளூ கிராஸ். நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஒரு நாயோ ஒரு பூனையோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஏதோ அடிச்சு அடக்கலை இது விட்டு எரிஞ்சாலும் என்ன சொன்னோம், ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, அது
ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் ஊமை நண்பர் லீக்னு உருவாக்கியிருக்காங்க. காலப்போக்கில் ப்ளூ கிராஸ்ன்ற ஒரு பெரிய அமைப்பாகவே அது மாறி இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு செல்ல பிராணியும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று ப்ளூ கிராஸ் நிறுவனத்தின் நோக்கமாகும். தனியார் கால்நடை சிகிச்சையை பெற முடியாத செல்ல பிராணிகள் உரிமையாளர் குழுக்களுக்கும் தங்கள் பிராணிகளுக்கு தேவையான வசதிகளை பெற உதவும் தொண்டு நிறுவனம் தான் என்னது ப்ளூ கிராஸ். விலங்குகளின் உரிமைகளை பொதுமக்களுக்கு கற்பிக்கும் தொண்டு ப்ளூ கிராஸ். இங்கிலாந்தின் லண்டன் தெருக்களில் வேலை செய்யும் குதிரைகளை பராமரிப்பதற்காகவே நிறுவப்பட்ட அமைப்பு. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, நண்பர்கள் ஊமை நண்பர்கள் லீக்னு ஆரம்பிச்சு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து லண்டன் தெருவில் உள்ள வேலை செய்யும் குதிரைகளை பராமரிப்பதற்கு. அந்த குதிரையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு உட்படுத்தி அது சரியான உணவுகள்லாம் கொடுக்காட்டா அந்த அமைப்பானது தட்டி கேட்டு அதுக்கான தீர்வு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. 1906 மே 5 அன்று லண்டனில் விக்டோரியாவில் முதல் விலங்கு மருத்துவமனையை திறக்கப்பட்ட அமைப்பு. முத எப்ப, லண்டன்ல 1906 மே 5. சரிங்களா. இந்த ப்ளூ கிராஸ்ன்ற அமைப்பு என்ன பண்ணிருக்கு, வனவிலங்கு மருத்துவமனை. ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு. ஆசியாவிலேயே மிகப்பெரியது என்னது, ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை நிறுவியவர் யார், லண்டன்ல இருந்திருக்கு. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு ஸ்கீமா இருக்குன்னு நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தான் ஆசியாவிலே மிகப்பெரிய அமைப்பா இருக்கு. அதை எடுத்துட்டு வந்தவர் யாரு, கேப்டன் வி சுந்தரம். கேப்டன் வி சுந்தரம் என்பவர் ஒரு இந்திய விமானி மற்றும் விலங்கு நல ஆர்வலர். சரிங்களா. செல்ல பிராணிகள் வளர்ப்பு மற்றும் விலங்குகள் பற்றிய சரியான விழிப்புணர்வு போன்ற பல விலங்கு நல நிகழ்வுகளை நடத்தும் அமைப்பு என்னது, ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. ப்ளூ கிராஸ் அமைப்பு இந்தியா என்ற அமைப்பின் அலுவலகம் கொண்டுள்ளது சென்னையில கிண்டியில் இருக்கு. சரிங்களா. விலங்குகளின் நெறிமுறை சிகிச்சை. ப்ளூ கிராஸ் மாதிரியே உலகளவுல விலங்குகளின் நெறிமுறை சிகிச்சைகளுக்கான மக்கள் என்பதை குறிக்கும் அமைப்பு என்னது, பெட்டா என்ற தொண்டு நிறுவனம் அமைந்துள்ள இடம் என்னது, அமெரிக்கா வர்ஜீனியா நோர்போல்ட். சரிங்களா. பெட்டா என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கியவர்கள் இங்கிரிட் நியூக்ரிக் மற்றும் அலெக்ஸ் பச்சேகோ. உலகின் மிகப்பெரிய விலங்கு உரிமை அமைப்பு பெட்டா. ப்ளூ கிராஸை விட மிகப்பெரியது, உலகின் மிகப்பெரிய விலங்கு உரிமை அமைப்பு என்னது, பெட்டா விலங்கு உரிமை அமைப்பு எதிர்க்கும் செயல்பாடுகள். விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவை உண்ணுதல், விலங்குகளிடமிருந்து தயாரிக்கப்பட்ட துணிகளை அணிவதையும் தொந்தரவு. இப்போ பீட்டான்னு சொல்றோம்ல, அதான் என்ன சொல்லிருக்காங்க, தமிழ்ல பெட்டான்னு கொடுத்துருக்காங்க. பீட்டாங்கிற அமைப்பு தான் என்ன பண்ணுச்சு, நம்ம ஜல்லிக்கட்டை கூட நிறுத்தணும், மாடுகள்லாம் நம்ம துன்புறுது அப்படின்னு சொல்றாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, விலங்குகள் மீதான சோதனைகளின் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வைக்கான குழுவை குறிப்பது. CBCSEA, Committee for the Purpose of Control and Supervision of Experiments on Animals. அந்த அமைப்பானது விலங்குகளுக்கான கொடுமையில் இருந்து பாதுகாப்பு சட்டத்தை எப்போ உருவாக்கினா 1960 கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டக்குழுவாகும். இந்த அமைப்பு 1991 முதல் செயல்பட்டு வருகிறது. சரிங்களா. அப்ப என்ன பார்த்துட்டோம், நம்ம தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்புக்கு என்னென்ன அமைப்பு இருக்கு, என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். நான் இது எந்த புக்கில் இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கு, அறிவியல். சரிங்களா. நீங்களும் எடுத்து புக்கை படிக்க ஆரம்பிங்க. சரி, நன்றி, வணக்கம்.